நீங்க சீன்ல எங்க இருக்கீங்க? களத்துல எங்க இருக்கீங்க? இப்போதே வந்து விஜய் முந்திட்டாரு. எங்க முன்னாரு? எந்த தேர்தலில் முந்தினாரு? விக்கிரவாண்டிலே, ஈரோடு கிழக்குலையா இல்லை பார்லிமெண்ட் தேர்தல் களத்திலையா? விஜய்ல இருந்து விஜய் கட்சியில வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் வித்து காசு கொடுத்து, இப்ப புசி ஆனந்த் கிட்ட காசு கொடுத்து மாவட்ட அவங்க இருந்து இல்ல அதானப்பா உண்மை. விஜய் வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்புறது, விமான நிலையத்துக்கு போகிறது, அங்கேருந்து திருச்சிக்கு வர்றது, திருச்சியிலேருந்து வாகனத்தில் போடுறது, அந்த வாகனத்துக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு சட்டை பண்ணுறது, அவங்க செய்யக்கூடிய ஒழுங்கினம், அநாகரிகம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? நியாயப்படுத்துறீங்க. அவர் வந்து நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வந்து அரசியல் தெரியல. சரி சீமான் அண்ணா கிட்ட டியூஷன் போகலான்னு சொல்லி டியூஷன் போயிருக்கிறாப்புல. சரி அப்போ படிக்கும்போது வந்து டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் எழுதணும். இவர் திருட்டு திராவிட கள்ளப்பிட்டு கொண்டு வந்துட்டாப்புல. கள்ளப்பிட்டு கொண்டு வந்து அதை பார்த்து வந்து பரிசு எழுதும்போது, இல்லையே நம்ம கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்களை சீமான் அவர்கள் விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கு கிடைத்ததில்லை. நாம் தமிழக கட்சி 24,000 வாக்குகளை பெறுது. அதில் வந்து திமுக ஒரு வாக்கு பெறுது. அதில் விஜய்க்கான வாக்கு எங்கே போச்சு? 6,000 பேர் வாக்கு செலுத்துறாங்க, நோட்டாக்கு போட்டுக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த 6,000 பேர் தான் விஜய்க்கான வாக்காளர்கள. அப்போ விஜய்க்கு 23 விழுக்காடு வாக்கு இருக்கு, 30 விழுக்காடு வாக்கு இருக்கு. இப்போ ஒரு விட்டில் பூச்சியோட அதிகபட்ச லட்சியம் என்ன தெரியுமா? விளக்குல போய் எரிஞ்சு சாம்பலா போகிறது. இதுதான். அதான் இந்த மாதிரியான அந்த அதிரி புதிரிகள் இருக்காங்கல்ல, கமலஹாசனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களுடைய அதிகபட்ச அரசியல் லட்சியம் என்ன தெரியுமா? ஒப்பிடவே கூட. அதுவே எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. எனக்கு கமலுக்காவது கொஞ்சமாவது தெரியும், இவருக்கு அதுவும் தெரியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. நடிகரை பார்க்கறதுல கொண்டாடத்துல பிரச்சனை கிடையாது. ஆனால் நடிகரை தலைவன் நினைக்கிறது, தலைவங்களை தாண்டி ஒரு கடவுள் போல தொழக்கூடிய மனப்போக்கு. அந்த நடிகனுக்கு வந்து குறைந்தபட்சமான மனிதர் குறித்தான ஒரு மதிப்போ ஒரு மனித தன்மையோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட இன்னமும் போய் தொங்குறதுலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறது? புதிய தலைமுறை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்படி அவங்க 2 பேருக்கு வேலை செய்ய முடியும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதில் எல்லா ஊடகமும் எடுத்துக்குவோம். இதில் காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் காட்சி ஊடகங்களில் எடுக்கப்படக்கூடிய விவாதங்கள், செய்தியாக்கப்படக்கூடிய அந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து திமுக வந்து காப்பாற்ற நோக்கத்திலே இருக்குது. இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் இல்லை, கமலஹாசன் வந்தப்ப ஒரு நடிகர் வந்தால் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. கமலஹாசன் வந்தப்ப இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. இல்லை, எனக்கு கமலஹாசன் வந்தது ஞாபகம் இருக்கு. இந்த அளவுக்கு இல்லையே, விஜய் மாதிரி இல்லையே. கமலஹாசன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் அதாவது கட்சியை தொடங்கலை, அதுக்கு முன்னாடி அவ்வளவு விவாதங்கள். விமான நிலையத்து வாசலில் வந்து அவர் பேசுகிறப்ப நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு விவாதம். இப்படி நடிகர் வர்றப்ப ஏன் ஆர்கனிகரில் விஷால் போட்டிடுறன்ட்டு வந்தார், வேட்பாளர் நிராகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம். நடிகர்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் விஜய்க்கு அதிகப்படியாக என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு வந்து அறமற்று தான் அதிகப்படியான ஒரு விளம்பரத்தை மண்டைகள் திணிச்சாங்க. என்னன்னா இதை இப்படி பாருங்களேன், ஏன்னா விஜய் வந்து ஊடகங்கள் காமிச்சா அதை வந்து வணிக ரீதியாக மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. விஜய்க்கு வரத்துக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டு செய்தி சேனல் வேற ஒன்றா இருக்கு, விஜய் வருகைக்கு பிறகு வேற ஒன்றா இருக்கு. விஜயோட பரப்புரையை காமிக்கிறது தவறுன்னு சொல்லல. நீங்க சசிகலா மேல வந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றாங்க, அவங்க வந்து ஏறக்கும் 23 மணி நேரம் வந்தா சொல்றாங்க. அவங்க வர்றதே செய்தி. ஏன்னா அவங்க சிறையில் இருந்தாங்க, விடுதலை பெறது வர்றதே ஒரு செய்தி. ஆனா விஜய் வந்து பனையூர்ல இருந்து விமான நிலையத்துக்கு போறது செய்தி இல்லை, கிடையாது. பரப்புரையில பேசுறதான் செய்தி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், விஜய் பரப்புரை ஆரம்பிக்கிறப்ப இப்போ விஜய் பேச போறாரு அப்படின்ட்டு செய்தி ஆக்குங்க, அதை ஒளிபரப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, விஜய் வந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்புறது, விமான நிலையத்துக்கு போகிறது, அங்கேருந்து திருச்சிக்கு வர்றது, திருச்சியிலேருந்து வாகனத்தில் போடுறது, அந்த வாகனத்துக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரங்க எல்லாம் குரங்கு சட்டை பண்ணுறது, அவங்க செய்யக்கூடிய ஒழுங்கினம், அநாகரிகம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? நியாயப்படுத்துறீங்க. இல்லை, நம்ம திமுகவுக்கு வந்துடுவோம். இதை வர நியாயப்படுத்தி அதை முழுக்க வந்து திரும்ப காட்டி, கரூரில் பரப்புரை அப்படின்னா, கரூரில் பரப்புரை நடக்குது அப்படின்னா, கரூர் மக்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, தொலைக்காட்சியை பார்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் உட்கார முடியாது. இந்த தொலைக்காட்சியை பார்த்த மாத்திரத்தில் தொலைக்காட்சியெல்லாம் தள்ளுது, வெளில போய் பாரு அப்படின்னு தள்ளுது. அப்போ இதுவே தவறு தானே. இதில் வந்து அவங்க செஞ்சது வந்து ஒழுங்கினோம். ஓகே. அப்போ இதில் வந்து அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் விஜய் என்ன சொல்கிறது, திமுகவை காப்பாற்றி கொண்டு தான் இருக்குது. விஜய்க்கு ஒத்துவதில் இந்த வேளையிலும் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் சாடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் முழுக்க எப்போதும் இந்த ஊடகங்கள் வந்து திமுக காப்பாற்றி கொண்டிருக்கு. திமுகவோட 1ஆம் ஆண்டு முடிஞ்ச உடனே ஒரு தொலைக்காட்சியில், ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் விவாத தலைப்பறனா ஓராண்டு திமுக ஆட்சி சாதித்ததா சமாளித்ததா.
சரிக்குதான்னு ஒரு தேர்வே இல்லை. வரல. உதயநிதி வந்து அமைச்சராக்கப்படுறாரு. உதயநிதி அமைச்சராக்கப்படுறது அவசரமா அவசியமா? அது வந்து வாரிசு அரசியலானே கேள்வி வரல. தொலைக்காட்சி விவாதங்கள்ல எப்படி நடக்கும்னா, நீங்க மிஞ்சி போனா 4 சராசரி 4, சில இடங்கள்ல 5 கூட வைப்பாங்க. யார் உட்கார்றான்னா திமுகவை சார்ந்த 2, திமுகவை சேர்ந்த ஒரு 10 ஒருத்தர், திமுக கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்புகளை ஒருத்தர், அந்த பக்கம் வலதுசாரி அல்லது பாஜக இல்லது அதிமுக ஆட்கள். திமுகவுக்கு எதிராக உட்கார வைக்கப்படுற ஆட்கள் எல்லாமே திமுக எளிதாக அடித்து வீழ்த்திடும். இப்போ ஒரு மொழி சிக்கல் வருது, இந்தி மொழி சிக்கல் வருதுன்னா நாம் தமிழக கட்சி அழைக்க மாட்டாங்க, கூட மாட்டாங்க. அப்போ ஏன்னா அதில் திமுக அடித்து ஸ்கோர் பண்ணணும். இப்போ நாம வந்தோம்னா இவனே அடிப்போம். அவது அப்படி செய்யக்கூடாது. அங்கே ஹீரோ வந்து திமுக இருக்கணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் ஊடக விவாதங்கள் கட்டமைக்கப்படுது. தொலைக்காட்சி வாதங்களை எத்தனைக்கு அழைக்கிறாங்க எங்களை? இந்த கரூர் மரணங்களுக்கு எங்களுக்கு அழைக்கிறீங்க. ஏன் அழைக்கிறோன்னா, கரூர் மரணங்களில் வந்து முழுக்க தாவேக்காவை அடித்து திமுக ஸ்கோர் பண்ணணும். அப்போ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு லாபி இருக்குது, ஒரு பின்புறத்தில் உட்காந்துக்கிட்டு அதை இயக்கிற ஆள் இருக்கு. நெஞ்சொல்ல போனால் அவளை ஏன் போனோம்? நாம் தமிழக கட்சி போட்டி போடுறத சொல்லாமல் மும்முனை போட்டிங்கிறாங்களே. மும்முனை போட்டி அப்படின்னு நீங்கள் இப்படி சொல்லுங்களேன். இருமுனை போட்டின்னு அப்படின்னு சில இடங்களில் பேசுகிறாங்க. இது துருவ அரசியலுங்கிறாங்க. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் போட்டி அப்படிங்கிறீங்க. சரி, அது உங்க நம்பிக்கை, உங்க பார்வை, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா களத்துல இங்க போட்டி அப்படின்னா 4 கட்சி போட்டி போடுது. நீங்க தாவேகா போட்டி இல்லைன்னு சொன்னாலுமே அது தவறு தான். தாவேகா போட்டி போடுது. அப்ப இங்க திமுக, அதிமுக, நாம் தமிழக கட்சி, தாவேகா. நாம் தமிழக கட்சியை போட்டி போட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடத்தப்படுது. அதில் போடுறாங்க 3 முனை போட்டின்னு போட்டாங்க. சன் நியூஸ்ல யாருன்னு தெரியும், குணசேகரன். அவருக்கு நாம் தமிழக கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் மீது ஒவ்வாமை. நாம் தமிழக கட்சி வைக்கக்கூடிய அரசியல் மீது, தமிழ் தேசியங்க மீது அவருக்கு ஒவ்வாமை. யாரு? குணசேகரன். அவர் பெரியாரிய பற்றாளர். நீங்கள் பெரியாரிய பற்றாளருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தமிழக கட்சிக்கான ஜனநாயக வாய்ப்பை வழங்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறப்ப நான் கேட்கல. நீங்கள் தொலைக்காட்சினா 4 மணி போட்டால் 4 மணி போட்டின்னு சொல்லணும். அப்போ 4 மணி போட்டி இல்லாமல் 3 மணி போட்டிங்கிறாரு. அப்ப என்னன்னா, நாம் தமிழக கட்சி போட்டி போடுங்க செய்தியை சொல்றதுக்கு நாங்க போட வேண்டியிருக்கேன். இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்களின் லட்சணம் இதுதான். இப்போ ஊடகங்கள் மட்டுமே வெற்றி தோல்வி தீர்மானிக்கணும் நம்புறீங்களா? அது சொல்லலை. அது வந்து நான் அவங்கள முதன்மையா சொல்லலை. அவங்களோட இந்த ஜனநாயக தன்மையற்ற போக்க நான் சாடுறேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. விஜய் கட்சியில் வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து, இப்போ புசி ஆனந்த் கிட்ட காசு கொடுத்து மாவட்ட அவங்க இல்லை, அதான் உண்மை. இப்போ மாவட்ட செயலாளர்லாம் என்ன ஒரு போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போயிட்டு வந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. காலையில் அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு அன்னதானம் ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா முன்வைக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் போட்டிருக்கோம், எங்களுடைய அரசியல் பணிகள்லாம் நாங்க போட்ட எங்க கட்சி பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் போட்ட அன்னதானத்தெல்லாம் கணக்குல சேர்க்கல. காரணம் என்ன தெரியுமா? அன்னதானம் போடுவது அரசியல் பணியா மாறுது. அன்னதானம் போடுவது இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு போட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை, நம்ம மன திருப்திக்கு, மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம மன திருப்திக்கு. அதை வந்து அதுவே வந்து அரசியலுக்கான ஒரு தகுதியாக வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மூளை. அதனால சொல்றேன், மாவட்ட செயலர் வந்து கீழே இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வரைக்கும் நான் சொல்றேன், இவங்க இந்த 2024 8 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஓட்டு எடுத்துருச்சு. அப்போ 2026 எல்லாரோடைய ப்ரெடிக்ஷன் படியும் குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து 15-20 விழுக்காடு உறுதிப்படுத்தும். ஏன்னா அதிமுகவுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. அப்போ அவங்களும் 4.5 ஆண்டுகள் அவங்களும் வேலை செய்யல. உறுதியாக 15-20 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி வாங்கும். இல்ல, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு. ஆமா. இப்போ தாவேக்காவும் நானும் ஒரு மாற்றம் உள்ள. அதுதான் இந்த 15-20 விழுக்காடு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்க பாருங்க, 16 ஆண்டுகள்ல நான் ஒண்ணு உறுதியா சொல்வேன், எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எந்த சாராய கடைக்காரங்கிட்டையும் காசு வாங்கல. சாராய கடைக்காரங்கிட்டயே. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இருக்கிற சாராய கடைகள்லாம் மூடுவோம். உறுதியா அது நடக்கும். மக்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் வந்து எந்த காலத்தையும் கொண்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறது அப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்டாக கூட வச்சுக்கலாம். ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட மக்கள் இது பிரச்சனை, மக்கள் என்னுடைய வளம் பாதிக்கப்படுது, என் மண்ணை வெட்டுறான், என் மலையை வெட்டி கொண்டு போகிறான், என் மண்ணை அள்ளிட்டு போகிறான் அப்படின்னா அதை நாம் தமிழர் கட்சி அனுமதிக்காது. மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் உறுதியாக அதை நிப்பாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் வந்தால் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பாதிக்க போகிறது திமுக தான் பாதிக்க போகுது. தனக்கான புதகுலியை தானே தோண்டிக்கிற மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கு. நான் எப்படி பார்த்தாலும் ஷுவராக வந்து 15-20 விழுக்காடு உறுதியாக எடுப்போம், குறைந்தபட்சம் சொல்கிறேன், நான் உறுதியாக பண்ணும். ஸோ அப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வரும்போது
ஆளப்போலாம் தமிழ்னு பாட்டு போட்ட விஜயை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவருடைய கட்சியை போன முறை 0.45 விழுக்காடு தான் வாங்கிச்சு. வராது. நீங்க சீன்ல எங்க இருக்கீங்க, களத்துல எங்க இருக்கீங்க? களத்துல இல்லாம முதலமைச்சராக போறேன், திமுக எனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சினிமா வசனம் மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க வந்து போராட்டம்னா வந்து மக்கள்கிட்ட போய் வந்து முதல்ல கலாய்வு செய்யணும். மக்கள் உங்களோட பிரச்சனை என்னன்னு நான் கேட்கணும். கேட்டுட்டு வாங்கப்பா எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு போவோம், பிடிஓ ஆஃபீஸ் போவோம், கலெக்டர் ஆஃபீஸ் போவோம், அரசு அதிகாரிகள் கூட நேரடியாக மோதணும். மோதி அந்த சம்பவத்தை வந்து அந்த பிரச்சனை வந்து சரி செய்கிறவங்க தான் போராளிகள், அவங்க தான் அரசியல்வாதிகள். அதை தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா மீடியாக்கிட்டே வந்து மீடியா கிளாமரில் இருப்பீங்க அப்படின்னா வந்து 26 வரைக்கும் இந்த ஆட்டம் இருக்கும். நீங்கள் 0.45 வாங்குவீங்களோ இல்லை அதுக்கு கீழே வாங்க போகிறீங்களோ அது தெரியாது விஜய் கட்சி. அதனால் வந்து 26 வரைக்கும் வந்து விஜய் 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 கமலஹாசன் கட்டத்துலலாம் எனக்குலாம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான். நாங்கள் எங்களுடைய பரப்புரை போய்கிட்டு இருக்கு. நம்ம பொதுவாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்ல, அந்த அம்மா ஒரு பெண் வேட்பாளர் வருது, எங்களை பார்த்து அப்படி முறைக்குது. முறைச்சிட்டு அவங்களுடைய சின்ன வந்து டார்ச் லைட்டில் அந்த டார்ச் லைட் அந்த பொண்ணோட கையிலேருந்து கீழே நழுவி விழுந்துருச்சு. நான் போய் எடுத்து கொடுக்குறேன். வாங்கின உடனே ஒரு வெட்டிச்சு பாருங்க, என் அம்மாடி அம்மா அப்படி ஒரு வெட்டு. இப்பெல்லாம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு உரையாடல், அக்கா உங்க சின்னத்தை கீழே போட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு கூட வந்து அவங்களால பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன, இவங்க எந்த அளவுக்கு வரைக்கும் பாய்வாங்க, இது கூட தெரியாம நம்ம இங்க உட்காரல. கிடைத்ததில்ல. நாம் தமிழக கட்சி 24,000 வாக்குகளை பெறுது. அதுல வந்து திமுக ஒரு வாக்கு பெறுது. அதுல விஜய்க்கான வாக்கு எங்க போச்சு? 6,000 பேர் வாக்கு செலுத்துறாங்க, நோட்டாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த 6,000 பேர் தான் விஜய்க்கான வாக்காளர்களா? அப்ப விஜய்க்கு 25 விழுக்காடு வாக்கு இருக்கு, 30 விழுக்காடு வாக்கு இருக்கு. இப்போதே வந்து விஜய் முந்திட்டாரு. எங்க முன்னாரு? எந்த தேர்தலில் முந்தினாரு? விக்கிரவாண்டிலே, ஈரோடு கிழக்குலையா, இல்லை பார்லிமெண்ட் தேர்தல் களத்திலையா? இது எல்லாம் திட்டமிடப்பட்ட கருத்து உருவாக்கங்கள். இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக மூத்த ஊடகவியலாளர்கள் அல்லது பத்திரிகை துறையில் பல காலமாக பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி நீங்கள் விஜய் அவர்கள் பேசும்பொழுது மற்றவர்களை பேசுவதை காட்டில் இந்த டிஆர்பி ரேட் ரொம்ப அதிகமாகுது. விஜய் பேச போகிறாருன்னா ஒரு 20,000 பேர் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, விஜய் பேச போகிறாருன்னா அது 2 லட்சம் 3 லட்சமாக மாறுது. அப்போது மக்களுடைய பல்ஸ் தானே அது வந்து தெரியுது. அப்போ விஜய் வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் வச்சுக்குவோம். இப்போ புகழ்பெற்ற திரைத்துறை சார்ந்த நடிகைகள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து மலினமாக சொல்லட குறைச்சி மதிப்பிடலை. நடிகைகள் வந்து பேசுகிறாங்க, புகழ்பெற்ற நடிகை இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறாங்க. மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. ஆனால் விஜய் அளவுக்கு பார்ப்பாங்களா? விஜய் கட்சி தொடங்கினதால நீங்கள் நான் சொல்கிறேன், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து தப்பாக நினச்சிப்பாங்களா? நான் வெளிப்படையே சொல்கிறேன். நான் இப்போ சரத்குமார் பேசுகிறாரோ இல்லை வந்து இப்போ கார்த்தி ஆரம்பித்தார், கார்த்தி பேசுகிறாரோ, யாரோ ஒரு நபர் பேசுவதை காட்டிலும் விஜய்ன்ற ஒரு நபர் பேசுனா சரத்குமார் பேசுறத பார்ப்பாங்களா, இல்லை ராமராஜன் பாக்கியராஜன்? நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டாரு, அதனால் அவர் பேசுறதை பார்ப்போம், இல்லை வந்து அவர் தொலைக்காட்சியில் பார்ப்போம்னு பார்க்குறாங்களா? விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர்ங்கிறத பார்க்குறாங்களா? கட்சி தொடங்கினதுனால தான் பார்க்குறாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. விஜய் கட்சி தொடங்காமல் அவர் வந்தாலும் இந்த கூட்டம் வரும், இதை பார்ப்பாங்க. இப்போ நெய்வேலியில் வந்து படப்பிடிப்பில் இருந்தார், மாஸ்டர் படப்பிடிப்பில். அந்த சமயத்தில் வந்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அடுத்த நாள் மறுபடியும் படப்பிடிப்புக்கு வந்தார். அப்போ அந்த வாகனத்தில் ஏறி ஒரு தன்படம் எடுத்தார். அந்த தன்படம் எடுக்கிற சமயத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு? பெரும் கூட்டம் இருந்துச்சு. விஜய் ஒரு நாடறியப்பட்ட நடிகர், அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்திருக்காரு. இத்தனை படங்கள், 50க்கும் மேற்பட்ட படங்கள். எந்த படத்தை எங்கே வச்சு எடுத்தாங்க, எங்கே விஜய் வந்தார், எங்கே போனார், எந்த விமான நிலையத்தில் எங்கே ஏறினார், எங்கே இறங்கினார், யாருக்கும் தெரியாது. அப்போ இவ்வளவு நாட்களாக அவரை திரைப்படத்தில் மட்டும்தான் பார்த்தாங்க. நிஜத்தில் அவர் நேரில் பார்க்கவே இல்லை. இப்போ இந்த அரசியல் கட்சி தொடங்கின பிறகு அவரை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்புங்கிறதுனால விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு மாநாட்டில் பேசுறாரா, நான் பொழுது போலாம் நானும் உட்காந்து பார்ப்பேன். நான் பார்க்கறதுனால டிஆர்பி ஏறும். ஆனால் அதுக்காக பார்க்குறவங்கலாம் ஓட்டாவை மாறிடுவாங்க, ஓட்டா போடுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அரசியலில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் விஜய்க்கு வந்து பெரிய அவ்வளோ விழுக்காடு இருக்குது, இவ்வளோ விழுக்காடு இருக்குன்றதுலாம் வெறும் கற்பனை வாதம்.
வெறும் கருத்துருவாக்கம். தேர்தலில் வந்து நிரூபணம் ஆகட்டும், நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முன்முடிவோடையே அணுகணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆட்டுக்கார அலமேடுன்னு ஒரு படம் வருது. அந்த படத்தில் வந்து ஒரு ஆடு நடிக்குது. அந்த ஆட்டை வந்து எல்லாரும் கூட்டு போகிறாங்க. எங்கள் ஊருக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டு போகிறப்ப ஆட்டுக்கார அலமேடு படத்தில் நடிச்ச ஆடு வருதான்ப்பா அப்படின்னு அதை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நடிகர் நடிகைக்கு வந்து கூட்டம் இயல்பாக கூடும். அதிலெல்லாம் இங்கே வந்து அந்த அந்த திரை கவர்ச்சி உச்சத்தில் இருக்குது. திரை கவர்ச்சி அதாவது நம்மளை போல 2 காலு 2 கை மூக்கு வாய் காது எல்லாம் கொண்ட சக மனுஷன். அவங்களும் உடல்லேருந்து கழிவு வெளியேறும். அவங்களும் நம்மை போல வந்து இருமல் வரும், தும்மல் வரும், தூக்கம் வரும், பசி வரும், எல்லாம் வரும். அப்படின்னு சக மனிதன் நம்புறதில்லை. இல்லை தேவதூதர் போல நினைக்கிறது இல்லை. தமிழ் சமூகம் வந்து ரொம்ப பண்பட்ட சமூகம், முற்போக்கான சமூகம், அப்படிலாம் ஒரு பக்கம் பெருமைகள் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் வந்து ரசிகர் கூட்டத்தால் வந்து இந்த சமுதாயமே நாசமாக போயிருக்குன்னு பேசும்போது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல ரெண்டுமே. அப்படி இல்லை, எல்லாம் தான் இருக்குது. எல்லா உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் வந்து மதவாதம் வேறுன்ற முடியலன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சாதியவாதம் இருக்கு, ஆணவ நடக்குது. அப்போ அதை நினைச்சு பெருமைப்படுற வேலையில் இதை நினைச்சு வெக்கப்படவும் வேண்டியிருக்கு. அதனால எல்லாம் தான் இருக்குது. பண்பாட்ட சமூகம், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறோம், நாம் வந்து மற்றவங்களை காட்டிலும் வந்து முன்னோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டில் இவ்வளவு திரை கவர்ச்சி இருக்குங்கிறது அது வெக்கக்கடான ஒன்று தான். ஒரு நடிகனை பார்க்கறதுல கொண்டாடத்துல பிரச்சனை கிடையாது. ஆனால் நடிகரை தலைவன் நினைக்கிறது, தலைவங்களை தாண்டி ஒரு கடவுள் போல தொழக்கூடிய மனப்போக்கு. அந்த நடிகனுக்கு வந்து குறைந்தபட்சமான சக மனிதர் குறித்தான ஒரு மதிப்போ ஒரு மனித தன்மையோ இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட இன்னமும் போய் தொங்குறதுலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிறது? ஒரு விட்டில் பூச்சியோட அதிகபட்ச லட்சியம் என்ன தெரியுமா? விளக்குல போய் எரிஞ்சு சாம்பலா போறது. இதுதான். அதான் இந்த மாதிரியான அந்த அதிரி புதிரிகள் இருக்காங்கல்ல, கமலஹாசனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களுடைய அதிகபட்ச அரசியல் லட்சியம் என்ன தெரியுமா? ஒரே மாதிரி ஒப்பிடுறீங்களோ? ஒப்பிடவே கூட. அதுவே எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. எனக்கு கமலுக்காவது கொஞ்சமாவது தெரியும், இவருக்கு அதுவும் தெரியாது. அவர் தான் வந்து டாஸ் லைட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. ரிமோட் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களே ரிமோட் தான், நீங்களே திமுகவோட ரிமோட்டை தான் வந்தீங்க. அதனால வந்து அரசியல்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யாருக்காக போராடுறோம், எதற்காக போராடுறோம், ஒவ்வொரு நொடியும் வந்து உங்களோட நொடி கிடையாது, உங்களுடைய நொடி கிடையாது. நீங்க அதுக்கெல்லாம் தயாராகி வர்றீங்களா? இல்ல இப்போ திரு செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் எல்லாம் டிவி செங்கோட்டையனோட இதுக்கப்புறம் அவர் அரசியல் வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது? அவருக்கு ஈகோ. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுக்கு மேல ஈகோனால இவங்க எல்லாம் போயிட்டு நாங்க விஜய் முதலமைச்சராக போறோம், அது அவலம். நீங்க செங்கோட்டை என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? தமிழ்நாட்டின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தானே. எங்க கோயம்புத்தூர்ல அவருக்கு கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு கல்வி சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு. அவங்க பையன் பேர் கதிரீசன். அவங்க பையன் பேர்ல கதிர் எஜுகேஷன். நீங்க மெயின் அவினாஷி ரோடு இருக்கு, கோயம்புத்தூரோட மெயின் சாலை, முக்கிய சாலை. அவினாஷி சாலையில வந்து கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி அவ்வளோ பெரிய தனி சாம்ராஜ்யம். அப்போ நீங்கள் தனியார் உங்கள் தனியார் கல்வி சாம்ராஜ்யத்துக்கு கல்வி அமைச்சராக இருப்பீங்களா, இல்லை 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி அமைச்சராக இருப்பீங்களா? உங்களுக்கு இது முக்கியமா அது முக்கியமா? நீங்கள் நடத்துகிற தனியார் கல்வி சாம்ராஜ்யம் தான் உங்களுக்கு முக்கியம், கல்வி நிறுவனங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரியான ஆட்கள் அங்கே தான் போய் சேருவாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாரா? அவரே ஜெயிக்க மாட்டாருங்க. அவரே ஜெயிக்க மாட்டாருன்றீங்களா? மக்கள் என்ன அவ்வளவு இதா இருக்காங்க? அவங்க ஒரே பெருமையா இருக்காங்க, எங்களுக்கு 2 எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு விஜய் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. செங்கோட்டையனே அதிமுகவில் எம்எல்ஏ ஆக முடியாது, இனிமேல் நமக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லை, இருக்கிற வரைக்கும் மீடியா கிளாமர்ல போவோம், இங்க வந்துருக்கிறாப்ல. இல்ல அண்ணன் சீமான் அண்ணன் வந்து விஜய் கிட்ட போயிட்டு பேசினா 2 பேரும் இணைஞ்சா நல்ல ஒரு மாற்றம் தானே ஏற்படும். இல்ல அவர் வந்து நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அரசியல் தெரியல. சரி சீமான் அண்ணன் கிட்ட டியூஷன் போலான்னு சொல்லி டியூஷன் போயிருக்கிறாப்ல. சரி அப்போ படிக்கும்போது வந்து டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் எழுதணும். இவர் திருட்டு திராவிட கள்ளப்பிட்டு கொண்டு வந்துட்டாப்ல. விட்டு கொண்டு வந்து அதை பார்த்து வந்து பரீட்சை எழுதும்போது இல்லையே நம்ம கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சீமான் அவர்கள் விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நீ கிளாஸ்க்கு வராத. ஆமா, திராவிடம் ஒரு கண்ணு அது இல்லை, அது புண்ணு.